வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுடைய ஆட்சி முறையை வழங்குபவர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்கப்படும் என இலங்கை தமிழரசு கட்சி அறிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் மீது இடைக்கால தடை எதுவும் விதிக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து. ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனு தாக்கலின் பின்னர் பேச்சுவார்த்தைக்கு தயார் என ஜனாதிபதிக்கு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கடிதம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான முக்கிய கூட்டம் நாளை. நாட்டில் லயன் அறைகளில் வாழும் மக்களுக்கு கிராமம் ஒன்றில் வாழ்வதற்கான உரிமை வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலினால் இதுவரை 500க்கும் மேற்பட்ட மருத்துவத்துறையினர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுடைய ஆட்சி முறையை வழங்குபவர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்கப்படும் என இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது. வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுடைய ஆட்சி முறையை வழங்க தயாராக உள்ள ஜனாதிபதி வேட்பாளர் அந்த நிலைப்பாட்டை தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சிங்கள மக்களுக்கும் வெளிப்படுத்த தயாராக இருந்தால் அவருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக கலந்துரையாடினோம். பிரதான வேட்பாளர்களாக இன்றைக்கு கருதப்படுகிற 3 பேர் பேசியிருக்கார்கள். எங்களுடைய பெரும்பான்மையான கருத்து இதிலே இதுவரைக்கும் இவர்கள் எவரும் முன்வைத்த கருத்துக்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷையை எட்டுகிறதாக இல்லை என்பதுதான். அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறது, தமிழ் மக்கள் சார்பான தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடானது இணைந்த வடகிழக்கிலே சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுடைய ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. இதைத்தான் நாங்கள் எங்களிடத்திலே பேச வருகிற அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் சொல்லுகிறோம். இதற்கு யாராவது இணங்கி வந்தால் அவர்களுக்கு ஆதரவளிக்கலாம் என்கின்ற கருத்தும் கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்மானம் ஒன்றும் நாங்கள் எடுக்கவில்லை. அவர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிற செய்தி, உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்லுகிறீர்கள் என்று பார்க்க போகிறோம் என்று. அதுக்கு காரணம் இதுதான். எங்களோடு அவர்கள் உடன்பாட்டுக்கு வருகிறது ஒரு பக்கம் இருக்க, முழு நாட்டுக்கும் அவர்கள் எதை சொல்ல துணிகிறார்கள் என்பது நாங்கள் பார்க்க வேண்டி வருகிறது. ஆகவே அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சிங்கள மக்களுக்கு விசேஷமாக எதை செய்வோம் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். ஆகையால் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வருகிற போது நாங்கள் அதையும் பார்த்துத்தான் வெளிப்படையாக அவர்கள் என்னத்தை சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்து, அதே வேளையிலே நாங்களும் எழுத்திலே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக ஒரு அறிக்கையாக வெளியிடுவோம். மக்களுக்கு வழிகாட்டலாக நாங்களும் வழிகாட்டல் அறிக்கை ஒன்றை ஜனாதிபதி தேர்தல் சமயத்திலே நாங்கள் வெளியிடுவோம். ஆனால் தற்போதைக்கு எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதுதான் என்பதை அனைத்து வேட்பாளர்களுக்கும் எல்லோருக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். என்றால் இதற்கு அவர்களுடைய மாறுதரம் என்ன என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான அரியநேத்திரன் கட்சியுடன் உரையாடாமல் தன்னை தமிழ் பொது வேட்பாளராக அறிவித்தமை சம்பந்தமாக அவரிடம் விளக்கம் கூறுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவதென்று அறிவித்திருக்கிற நிலையிலே அதுவும் இன்றைய கூட்டத்திலே அலசி ஆராயப்பட்டது. இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய மக்களோடும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடும் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதற்கு ஆதரவா அல்லது எதிர்ப்பா என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினராகிய திரு அரியநேத்திரன் அவர்கள் கட்சியை கலந்தாலோசிக்காமல் தன்னை தமிழ் பொது வேட்பாளராக இந்த இதர கட்சிகளோடும் பொது அமைப்புகளோடும் சேர்ந்து அறிவித்தவை சம்பந்தமாக அவரிடத்திலே விளக்கம் கோருவது என்று
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்லுவதற்கு அவருக்கு 1 வார கால அவகாசமும் கொடுக்கப்படுகிறது. அதுவரைக்கும் கட்சி நிகழ்வுகள் அவற்றுக்கும் அவருக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை முடிவுறுத்துவது குறித்து எம்.ஏ. சுமந்திரன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிற வழக்கு சம்பந்தமாக நீண்ட நேரமாக ஆராய்ந்திருக்கிறோம். இதனை மிக விரைவாக முடிப்பதற்குரிய உபாயங்கள் என்ன என்பது பற்றி ஏற்கனவே பல கலந்துரையாடல்கள் மத்திய செயற்குழு மட்டத்திலேயும் அரசியல் குழு மட்டத்திலேயும் சட்டத்தரணிகள் மட்டத்திலேயும் நிகழ்ந்திருக்கின்றன. அதன் அடிப்படையிலே வழக்காளி கோரிய பிரதான நிவாரணங்களை வழங்குவதென்று மாவட்ட நீதிமன்றத்திலேயே பல தடவைகள் நாங்கள் சொல்லிவிட்டோம். கடந்த தவணைக்கு முதல் தவணை ஒரு இடைக்கால தடை உத்தரவையும் எங்களுடைய எதிர்ப்பில்லாமல் நாங்கள் கொடுக்க அனுமதித்திருக்கிறோம். பொதுச்சபையுடைய சேர்மானம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்பொழுது ஒரு இணக்கப்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டத்திலே எத்தனை தொகுதி கிளைகள் 3 அல்லது 4 என்பதை பொறுத்து 156 அல்லது 161 பேர் பொதுச்சபை உறுப்பினர்கள் என்று இணங்கப்பட்டிருக்கிறது யாப்பின் அடிப்படையிலே. ஆகவே அந்த மாதிரியான ஒரு பொதுச்சபையை கூட்டி நாங்கள் சில முன்னெடுப்புகளை செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம். வருகிற அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு முன்னதாக நடக்கப்படுகிற கலந்துரையாடலிலே அநேகமாக எங்களுடைய இணக்கப்பாட்டை வழக்காளி தரப்போடும் நாங்கள் இணங்கி தீர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று கட்சியின் செயலாளர் பானா சத்தியலிங்கம் தலைமையில் வவுனியா குடியிருப்பில் அமைந்துள்ள கட்சியின் தாயகம் அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு, தமிழ் பொது வேட்பாளர் விடயம் மற்றும் தமிழரசு கட்சியின் தலைமை விடயம் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், சி. ஸ்ரீதரன், குகதாசன், சாணக்கியன் மற்றும் வடமாகாண சபை அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் உட்பட கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை வவுனியா குடியிருப்பில் அமைந்துள்ள தமிழரசு கட்சியின் தாயகம் அலுவலக பகுதியில் போலீசாரினால் மோப்ப நாய் சகிதம் விசேட பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் மீது இடைக்கால தடை எதுவும் விதிக்கப்படவில்லை எனவும் பொது வேட்பாளர் தொடர்பில் எதிர் மனப்பான்மை இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் அரியநேத்திரன் மீது இடைக்கால தடை எதுவும் விதிக்கவில்லை. ஆனால் அவர்கள் விளக்கம் கோருறது அது ஒரு கட்சியின் மரபு. எங்களுடைய 80 ஆண்டு கால அரசியல் கொள்கையை நிலைநிறுத்துறதுக்கு யார் தெளிவான ஒரு முடிவை தென்னிலங்கை வேட்பாளர்கள் யார் முன் வந்தாலும் அதை பற்றி நாங்கள் பரிசீலிப்போம். வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் எந்த விதமான எதிர்மனப்பாங்களையும் கொண்டிருக்கையில் கருத்துக்கள் இருக்குது. கட்சியில் பல்வேறுபட்டவருடைய ஒத்த எதிர் கருத்துக்கள் உண்டு. ஆனால் நான் அதுக்கு ஆதரவாக என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். சரியான ஒரு விடயத்தை அந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் முன்வைப்பார்களாக இருந்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பிலே அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய முன்வருவார்களாக இருந்தால் நாங்கள் அதை பற்றி பரிசீலிக்க தேவை. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் யாருடனும் பேசுவதற்கு தயாராக உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனு தாக்கலின் பின்னர் பேச்சுவார்த்தைக்கு ஒரு திகதியை நிர்ணயிக்கும்படியும் பேசப்படும் விடயங்கள் தொடர்பில் அறிய தருமாறும் கோரி ஜனாதிபதி செயலகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாக ஏபிஆர்எல்எஃப் அமைப்பின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சித் தலைவர்களுக்கும் சிவில் சமூக தலைவர்களுக்கும் நாளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்புக்கு ஜனாதிபதி செயலக பிரதிநிதிகளால் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இவ்வழைப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை சார்ந்த அரசியல் கட்சிகளுக்கும் அதனை சார்ந்த சிவில் அமைப்புகளுக்கும் நாளைய தினம் திங்கட்கிழமை மாலை ஜனாதிபதியை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றும், ஆகவே அவரை சந்திக்க வரும்படியும் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து
அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த அழைப்புகள் தொலைபேசியினூடாகத்தான் எங்களுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இந்த அழைப்பு தொடர்பாக என்ன விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் பேச இருக்கிறார் என்று நாங்கள் கேட்டபொழுது அது தொடர்பாக தங்களுக்கு தெரியாது என ஜனாதிபதி செயலகத்திலிருந்து நமக்கு அழைப்பு எடுத்தவர்கள் கூறினார்கள். என்னென்ன விடயங்களை பேச இருப்பதாக எங்களுக்கு அறிவிக்கும்படி கேட்டிருந்தோம். அதனை கேட்டு சொல்வதாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு இன்று வரை அதற்கான என்னென்ன விடயங்களை அவர் பேச இருக்கிறார் என்ற விடயம் எங்களுக்கு இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. 15ஆம் தேதி வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ஆகவே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக 12ஆம் தேதி ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்கு எங்களுக்கும் கால அவகாசம் போதாது. நாங்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய பல தேவைகள், அந்த தேவைகளோடு இருக்கின்றோம். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிற்பாடு ஒரு தகுந்த திகதியை அவர் குறிப்பிடுவாராக இருந்தால், அத்துடன் என்ன விடயங்களை பற்றி அவர் எங்களுடன் பேச விரும்புகிறார் என்ற செய்தியையும் எங்களுக்கு சொல்வாராக இருந்தால், நாங்கள் அதற்கு பிற்பாடு அவருடன் பேசுவதற்கு நாங்கள் விருப்பம் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு நாங்கள் தெளிவாக கடிதம் மூலம் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் யாருடனும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு எதிரான ஆட்கள் அல்ல. இன்று நாங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றோம். தேர்தல் வேட்புமனுக்கள் பின்பாக ஒரு திகதியை நிர்ணயிக்கும்படியும் என்ன விடயங்கள் பேசப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு முன்கூட்டியே கூறினால் நாங்கள் எங்களை பேச்சுவார்த்தைக்கு எங்களை தயார் செய்து கொள்வது இலகுவாக இருக்கும் எனவும் கூறியிருக்கிறோம். பெருந்தொடர் தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான முக்கிய கூட்டம் நாளை இடம்பெறவுள்ளது. பெருந்தொடர் தொழிலாளர்களின் சம்பள நிர்ணயத்துக்காக நாளைய தினம் சம்பள நிர்ணய சபை மீண்டும் கூட உள்ளது. இதன்போது 1700 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிகளை எடுக்க உள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இது சார்ந்த அழுத்தத்தை ஜனாதிபதியிடம் பிரயோகிக்க முடியும் என எதிர்பார்த்ததாக அவர் தெரிவித்தார். மேலும் ஏலவே 1700 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை நிர்ணயித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் இருந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு புதிய யோசனை நாளைய தினம் முன்வைக்கப்படும் எனவும் செந்தில் தொண்டமான் குறிப்பிட்டார். நாட்டில் லயன் அறைகளில் வாழும் மக்களுக்கு கிராமமொன்றில் வாழ்வதற்கான உரிமை வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் வரலாற்றில் முதல் தடவையாக லயன் அறைகளில் வாழும் மக்களுக்கு கிராமம் ஒன்றில் வாழ்வதற்கான உரிமை வழங்கப்படும் எனவும் அதற்காக தோட்ட கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ள லயன் அறைகள் இருக்கும் காணிகளின் குத்தகை ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு அந்த காணிகளை அரசாங்கம் மீள சுவீகரிக்கும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்படும் எனவும் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு அரசாங்கம் உதவி அளிக்கும் எனவும் தெரிவித்த ஜனாதிபதி அவற்றுக்கு அண்மித்த பகுதிகளில் விளையாட்டு மைதானம் போன்ற பொது இடங்களை உருவாக்கக்கூடிய காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்கும் எனவும் குறிப்பிட்டார். நுவரெலியா மாவட்ட வர்த்தகர்களுடனான சந்திப்பு நேற்று ஹட்டனில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இதன்போது நுவரெலியா வர்த்தக சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டதுடன் பிரதேசத்தின் அபிவிருத்தி தொடர்பான பல யோசனைகளையும் வர்த்தகர்கள் முன்வைத்தனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதாகவும் அங்கு கூடியிருந்த நுவரெலியா மாவட்ட வர்த்தக சமூகத்தினர் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சியின் மஸ்கெலியா தொகுதி அமைப்பாளருமான கே பியதாச, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் WG ரணசிங்க, ஹட்டன் டிகோயா முன்னாள் மேயர் எஸ் பாலச்சந்திரன், ஹட்டன் வர்த்தக செயலாளர் எஸ் சோமசுந்தரம் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் நுவரெலியா மாவட்ட கல்விசார் நிபுணர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்றும் நேற்று ஹட்டனில் இடம்பெற்றுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை மாற்ற இடமளிக்க முடியாது என தெரிவித்த நுவரெலியா மாவட்ட கல்விசார் நிபுணர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவது நாட்டை நேசிக்கும் அனைவரினதும் பொறுப்பு என குறிப்பிட்டனர். இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மலையக தமிழ் மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக அடுத்த வருடம் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் மாநாடு ஒன்று கூட்டப்படும் என குறிப்பிட்டார். அரசாங்கத்தினால் ஸ்தாபிக்கப்பட உள்ள சமூக நீதி ஆணைக்குழுவில் தமிழ் மக்களின் சமூக பிரச்சினைகளை விரிவாக ஆராய சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதன்போது நுவரெலியா மாவட்ட தொழில் அதிபர்களினதும் தொழில் வல்லுநர்களினதும் பிரச்சினைகள் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டதுடன் அதற்கான தேர்வுகள் அடங்கிய பிரேரணையும் முன்வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ், நுவரெலியா மாவட்ட இந்து பூசகர்கள் குழுவின் தலைவர் வேலு சுவேஸ்வர சர்மா மற்றும் தொழில் வல்லுநர்கள் குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
இணைய விசா கொடுக்கல் வாங்கல் மோசடியை அமைச்சர் டிரான் அலஸ் சுத்தப்படுத்த முயற்சிக்கின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தோட்ட மக்களை ஏமாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். திராவிட ஜனதாவ ரவட்டண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினமும் கண்டியில் வைத்து தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பேன். நான் தான் தற்போது தொழிலமைச்சர் என கூறி மீண்டும் தோட்ட மக்களை ஏமாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். இணைய விசா கொடுக்கல் வாங்கல் மோசடியை அமைச்சர் டிரான் அல சுத்தப்படுத்த முயற்சிக்கிறார். செப்டம்பர் 21 சஜித் பிரேமதாசவின் வெற்றியை தொடர்ந்து முதலாவது நாம் இணைய விசா கொடுக்கல் வாங்கல் மோசடி குறித்தே விசாரணை நடத்துவோம். ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, அனுரகுமார் என சகலரினதும் ஒரே இலக்கு சஜித் பிரேமதாசவே. சஜித் பிரேமதாசவை தோற்கடிக்க வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கமாகும். அதன் ஒரு பகுதியாகவே ரணில் விக்ரமசிங்கவின் ஒப்பந்தம் ஒன்றின் பிரகாரமே சரத் பொன்சேகாவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார். වතු ජනතාවට බොරු කියලා පොරොන්දු දීලා මාස කිහිපයකට පස්සේ ඒ ගැසට් එක රිවර්ස් කරගත්තා. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஏமாற்றுக்காரர்களின் கூடாரமாக இந்த அரசாங்கம் மாறியுள்ள நிலையில் ஏமாற்றுக்காரர்களின் தலைவராகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டு வருகின்றார் என தொழிலாளர் தேசிய முன்னணியின் பிரதி தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் நேற்று இடம்பெற்ற தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் தொழிலாளர் தேசிய முன்னணியின் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஏமாற்றுக்காரர்களின் கூடாரமாக இந்த அரசாங்கம் மாறியிருக்கிறது. இந்த ஏமாற்றுக்காரர்களின் கூடாரத்தின் தலைவராக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்கள் இருப்பது மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு விடயமாகும். குறிப்பாக இந்த ஜனாதிபதி அவர்கள் மலைய மக்கள் தொடர்பாக அண்ட புழுகு ஆகாய புழுகை புழுகிக் கொண்டிருக்கிறார். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், மே தின கூட்டத்திலே அதாவது மக்கள் கூட்டத்தை எடுப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த கொட்டகலை நகரிலே ஜனாதிபதி அவர்களும் முன்னாள் தொழிலமைச்சர், தற்போது அவர் தொழிலமைச்சர் இல்ல, அவரது அமைச்சு பறி போய்விட்டது. அவை இந்த நாட்டு மக்களின் வாக்குகளை பெற்று எந்த மக்கள் ஏமாற்றினாரோ அதற்காக சரியான தண்டனை கிடைத்து இந்த அமைச்சு பதவியை இழந்திருக்கிறார். அந்த அமைச்சர் இன்று கொட்டகலை நகருக்கு வந்து மலை அமைச்சரோடு சேர்ந்து ஒரு பெரிய ஒரு வாக்குறுதியை பொய் வாக்குறுதியை அள்ளி வீசினார்கள். அதாவது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் வழங்குவதாக கூறினார்கள். அப்பொழுது மக்கள் ஆரவாரம் செய்து பட்டாசு வெடித்து பொங்கல் வைத்து பால் சோறு வைத்து கொண்டாடினார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும் அது மக்களை ஏமாற்றும் செயல்பாடு என்று. அதாவது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் 1700 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் அறிவித்துட்டார். அதற்கு பிறகு 5 மாதங்கள் வாயை மூடிக்கொண்டிருந்து இந்த மே தினத்தன்று தான் அந்த வாக்குறுதி அதனை பகிரங்கமாக கூறினார். அதற்கு பிறகு மே 25ஆம் தேதி தான் அது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு சரியாக 45 நாட்களுக்கு பிறகு, அதாவது வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடும் போது ஆரவாரமாக செய்தார்கள், பெரும் படையோடு செய்தார்கள், வெளிப்படையாக செய்தார்கள். அதற்கு பிறகு ஜூலை மாதம் 10ஆம் தேதி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பின்கதவு வழியாக அந்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்துவிட்டு இந்த மலைய மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் துரோகம் செய்திருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கத்தின் ஆயுள் காலம் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. 44 நாட்களிலே இந்த அரசாங்கத்தின் ஆயுள் முடிந்துவிடும். ஆகவே இந்த ஆயுள் முடிவதற்கு மலைய மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு சரியான பாடத்தை படிப்பித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள். 13ஐ அமல்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது என ஜனசத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமிழ சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது என ஜனசத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2024 ජනාධිපති මැතිවරණයට මේ වන විට කී දෙනෙක් மழைக்காலத்தில் காளான் முளைப்பது போல ஜனாதிபதி வேட்பாளர்கள் பலர் களமிறங்கியுள்ளார்கள். இவர்களில் யார் நாட்டின் மீது உண்மையான பற்றுடையவர்கள் என்பதை மக்கள் கண்டறிய வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்சியொன்று இல்லாமல் நிர்கதியான நிலைமையில் உள்ளார். மறுபுறம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளர் ஒருவர் இல்லாமல் நாமல் ராஜபக்ஷவை தெரிவு செய்துள்ளது.
இந்த கட்சியால் நாட்டை கொண்டு நடத்த முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு கிடையாது. அரசியலமைப்பில் 13ஆம் திருத்தம் தொடர்பில் வேட்பாளர்களின் நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட வேண்டும். சஜித் பிரேமதாசவும் தயாஸ்ரீ ஜெயசேகரவும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மக்கள் மயப்படுத்துமாறு நாம் கோருகிறோம். நாம் 13வது திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம். அதிகாரம் பகிரப்படுவதற்கு நாம் எதிரானவர்கள். ඇප මුදල් බැදලා තියෙනවද? හතු පිපෙන්නාවාගේ ජනාධිපති මැතිවරණයේ අපේ கிளிநொச்சி பூநகரி பரமன்கிராய் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி பூநகரி பரமன்கிராய் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணம் கொக்கவில் பகுதியைச் சேர்ந்த 27 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து தொடர்பாக பூநகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நேற்று வரை 320 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய தேர்தல் சட்ட மீறல் தொடர்பில் 51 முறைப்பாடுகள் நேற்றைய தினம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 25 முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 26 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கடந்த ஜூலை 31ஆம் தேதி முதல் நேற்று வரை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 320 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குருநாகல் மாநகர சபை முன்னாள் முதல்வர் துஷார சஞ்சீவ ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்கவுள்ளார். குருநாகல் மாநகர சபை முன்னாள் முதல்வர் துஷார சஞ்சீவ உள்ளிட்ட தரப்பினர் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனர். துஷார சஞ்சீவ 2ஆம் புவனேக வாகமண்டனின் அரசு சபையை உடைத்தமை தொடர்பில் 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அண்மையில் விடுதலையானமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ள மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரினதும் அரசியல் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முன்னாள் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் கட்டமைப்பின் விசேட கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஜனாதிபதி ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்தை பாராட்டிய முன்னாள் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றியை உறுதிப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என உறுதியளித்தனர். முன்னாள் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் அமைப்பின் பரிந்துரைகள் அடங்கிய ஆவணமும் இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, ராஜாங்க அமைச்சர்களான லோகான் ரத்வத், அனுராத ஜெயரத்ன, சாணகவாக்கும் பிற முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதாக பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை அறிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கம்பக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி கம்பக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்த சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை தனது ஆதரவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு வழங்க தீர்மானித்துள்ளார். இன்று காலை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவை எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் சந்தித்து அவர் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். மனித அபிவிருத்தி ஸ்தாபனத்தின் ஏற்பாட்டில் இலங்கையின் சிறுபான்மை சமூகத்தை மேம்படுத்தும் திட்டம் என்ற நிகழ்வு கண்டியில் இடம்பெற்றது. இலங்கையின் சிறுபான்மை சமூகத்தை மேம்படுத்தும் திட்டம் கண்டியில் இடம்பெற்றது. மனித அபிவிருத்தி ஸ்தாபனத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் கலாநிதி PP சிவபிரகாசம் தலைமையில் இலங்கையின் சிறுபான்மை சமூகத்தை மேம்படுத்தும் திட்டம் என்ற துணைப்பொருளில் நிகழ்வு இடம்பெற்றது. நுவரெலியா, மொனராகலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 30 இளைஞர் யுவதிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. இதன்போது சிறுபான்மை மக்களின் உரிமை, தேர்தல் தொடர்பான கல்வி, தேர்தலின் முக்கியத்துவம், ஊடக கட்கை போன்றவை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. பெண்கள் ஒத்துழைப்பு முன்னணியின் பொதுச் செயலாளரும் மனித அபிவிருத்தி ஸ்தாபனத்தின் திட்ட இணைப்பாளருமான பொன்னையா லோகேஸ்வரி விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தல்களை வழங்கியதுடன் இலங்கை மனித உரிமை குழுவின் ஆணையாளர், இளைஞர் விவகார அமைச்சின் உத்தியோகத்தர்கள் வளவாளர்களாக கலந்து கொண்டு பயிற்சியை வழங்கினர். மக்களுடைய அரசியல் உரிமையை எப்படி பலப்படுத்துவது என்ற விடயத்தினூடாக
நுவரெலியா மாவட்டம் அதேபோல் மொனராகலை மாவட்டத்திலே இளைஞர்கள் பெண்களுடன் இணைந்து அவர்களை எவ்வாறு அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்துவது, அவர்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு அளித்தல், அவர்களை வலுப்படுத்தல், ஊடகங்களின் ஊடாக அவர்களுடைய விடயங்களை பிரதிபலித்தல், தேசிய மட்டத்திலான ஒரு இளைஞர் மகாநாட்டை நடத்துவது போன்ற பல வேலை திட்டங்கள் இந்த விடய திட்ட விதானத்துக்குள் அடங்கி உள்ளது. மீனவர்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் முன்வரவில்லை என தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கும் அரசாங்கம் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை முன்வைக்க தயாராக இல்லை என தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர்கள் இதனை குறிப்பிட்டனர். பசுமை பொருளாதார திட்டத்துக்குள்ள நிலங்கள் சுவீகரிக்கப்படுகின்றது. நீல பொருளாதார திட்டத்துக்குள்ள எங்களுடைய கடல்கள் சுவீகரிக்கப்படுது. ஆகவே எங்களுக்கு இயற்கை வளங்கள் இவ்வாறு சுவீகரிக்கப்படும் பொழுது உணவு உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற மீனவர்கள், விவசாயிகள் எங்கே போவது? இந்த கேள்வியை நாங்கள் இந்த இடத்துல கேட்டு வைக்கின்றோம். 2024 உருவாக்கப்பட்டிருக்கின்ற மீனவ கொள்கையினை அரசு மீண்டும் ஒருவரை பரிசீலித்து மீனவ மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அந்த சட்டத்தை அமல்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்வதுடன் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது, ஐயோலோ அமைப்பினால் உருவாக்கப்பட்ட சட்டத்தினை இலஸ் அரசாங்கம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த சரக்கு கப்பலில் பரவிய தீ கட்டுப்படுத்தப்பட்டது. கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த சரக்கு கப்பலில் இன்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டதுடன் வெடிப்பும் ஏற்பட்டதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன்போது துறைமுக தீயணைப்பு பிரிவு உட்பட துறைமுக ஊழியர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீயினால் கப்பலுக்கு ஏற்பட்ட சேதம் இதுவரை மதிப்பிடப்படவில்லை என்பதுடன் சரக்கு மற்றும் கப்பலுக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகம் ஒன்று மட்டக்களப்பு ஏறாவூரில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்பு ஏறாவூரில் கட்சி அலுவலகம் ஒன்றை இன்று திறந்து வைத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேரத் அலுவலகத்தினை திறந்து வைத்தார். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மாவட்ட செயற்பாட்டாளர் SH அபு ஹனீபா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அக்கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தாங்குடியில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் பிரசார அலுவலகத்தை இன்று பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் மக்கள் விடுதலை முன்னணியின் காத்தாங்குடி முக்கியஸ்தர், ஓய்வு நிலை ஆசிரியர் இப்ராஹிம், தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச இணைப்பாளர் முகமது ஹாதி, ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகத்தர் அசீஸ் மற்றும் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண ஆளுநர் அம்பாறை அக்கரை பெற்றுக்கு விஜயம் செய்தார். அம்பாறை அக்கரை பெற்று இந்து இளைஞர் மன்றத்தின் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாண ஆளுநருடனான விசேட கலந்துரையாடல் நேற்று தினம் நடைபெற்றது. அக்கரை பெற்று இந்து இளைஞர் மன்ற தலைவர் தானா கைலாய பிள்ளை தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது. பொது அமைப்புகள் மற்றும் பாடசாலை நிர்வாகங்கள், ஆலய பிரதிநிதிகள் உள்ளிட்ட சமூக மட்ட அமைப்புகளும் கலந்துரையாடலில் பங்கேற்றன. அக்கரை பெற்ற பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் அக்கரை பெற்ற இந்து இளைஞர் மன்றத்தினால் பொன்னாடை பொறுத்தே நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தர்மம் தலை காக்கும் என்ற துணைப்பொருளில் யாழில் இன்று மாபெரும் இரத்த தான முகாம் நடாத்தப்பட்டுள்ளது. நர்மதா கோல்ட் சென்டரின் 14வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இன்று யாழ்ப்பாணத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடாத்தப்பட்டுள்ளது. தர்மம் தலை காக்கும் என்ற துணைப்பொருளில் இன்று காலை இரத்த தான முகாம் நடாத்தப்பட்டது. இரத்த தான முகாமில் நர்மதா கோல்ட் சென்டர் வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், குருதி கொடையாளர்கள், நிறுவன ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டு இரத்த தானத்தை வழங்கியிருந்தனர். குறித்த இரத்த தான முகாம் வருடந்தோறும் நடாத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் இன்று வாகன பேரணி இடம்பெற்றது. வவுனியாவில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஏற்பாட்டில் வாகன பேரணி இன்று இடம்பெற்றது. கட்சியின் வவுனியா மாவட்ட இளைஞர் அணியினரால் வாகன பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது. பண்டாரிக்குளம் முனியப்பர் கோவிலில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை அடுத்து அங்கிருந்து ஆரம்பித்து நகர் வழியாக காத்தார் சின்னக்குளம் விளையாட்டு மைதானத்தை சென்றடைந்து அங்கு கூட்டம் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நாடாளுமன்ற உறுப்பினர் கூனா திலீபன், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தேசிய அமைப்பாளர் உட்பட கட்சியின் பிரமுகர்கள், இளைஞர் அணியினர் கலந்து கொண்டனர். இதன்போது இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி தொடர்பில் அமைச்சர் கருத்து வெளியிட்டார்.
அத்துமீறி எல்லை தாண்டி வந்து சட்டவிரோத தொழில்களில் எங்களோட கடலுக்குள்ள ஈடுபடுகின்ற பொழுது கைது செய்யப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் நான் அவரிடம் கேட்டிருக்கின்றேன், ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஆய்வுண்டை செய்வதற்கு 2 நாடுகளிலும் இருக்கக்கூடிய கடல் தொழில் சார்ந்த விஞ்ஞானிகளை உள்வாங்கி அவர்களையும் இதில் கலந்து கொண்டு அவருடைய ஆய்வு கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் விரைவில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று நம்புகின்றேன். என்ற ஆய்வில்லாத பட்சத்தில், அது பற்றிய ஒரு அறிவில்லாத பட்சத்தில் பலர் பலவிதமாக கைத்து கொண்டிருக்கின்றார். இதுடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.